1975 ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்து வெளிவந்த இதயக்கனி திரைப்படம் டிஜிட்டல் வடிவில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மீண்டும் திரையிடப்பட்டுள்ளது. இதனையொட்டி புரட்சித் தலைவரின் ரசிகர்கள் ஏராளமானோர் சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் முன்பாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சுந்தரம் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் சுந்தரம், தற்போது அங்கு கொண்டாட்டம் எந்த அளவில் இருக்கிறது? ரசிகர்கள் எந்த அளவு ஆர்வமாக படம் பார்க்க வந்திருக்காங்க? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக மாலதி. அதாவது 1975ஆம் ஆண்டு சத்யாமூன் தயாரிப்பில் ஜெகநாதன் அவர்கள் இயக்கத்தில் திரைக்கு வந்த அதிரடி திருடர் திரைப்படமாக புரட்சித் எம்ஜிஆர் நடித்த படமாக வெளிவந்தது இதயக்கனி. இந்த படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் ராதா சலூஜா, தேங்காய் சீனிவாசன், பண்டரிபாய் உள்ளிட்ட பல்வேறு திரை நட்சத்திரங்கள் நடித்திருந்தனர். இந்த படம் 50 ஆண்டுகளுக்கு பிறகும் முதல் முறையாக இப்ப படம் எப்படி வெளியாகுதோ அதே முறையில் ரிலீஸ் ஆகும்போது எப்படி ரசிகர்கள் கொண்டாடுவார்களோ அந்த கொண்டாட்டத்துடனே இந்த படமானது 50 ஆண்டுகளுக்கு பிறகு டிஜிட்டல் வடிவில் இன்று ஏற்கனவே வெள்ளிக்கிழமையான திரையிடப்பட்டிருந்தது. தமிழகம் முழுவதும் சுமார் 20க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இந்த படம் திரையிடப்பட்டுள்ளது. நாம் இருக்கக்கூடிய இன்று ஆல்பர்ட் திரையரங்கில் 3:15 ஷோவும், அதே போன்று அதை தொடர்ந்து மாலை ஷோவும் இந்த திரைப்படமானது திரையிடப்பட்டுள்ளது. இதற்காக ரசிகர்கள் ஏராளமானோர் சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் முன்பாக குவிந்து தங்களுடைய தலைவரை புதுசாக வரவேற்பது போல் ஆடல் பாடத்துடன் கொண்டாட்டமாக வரவேற்று வருகிறார். மேலும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேனர், அதாவது இதயக்கனி அந்த திரைப்படத்தோட பேனர் முன்பாக மாலை இடுவதும் சரி, அவருக்கு முன்பாக தன் தலைவர் மீண்டும் வந்துவிட்டார் அப்படிங்கிற கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு ஆனந்தத்துடன் ஆனந்த கண்ணீருடனும் உற்சாகமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கொண்டாடி வருகின்றனர். மேலும் இங்கே இருக்கக்கூடிய அந்த திரையின் முன்பாக அந்த வாசலில் வைக்கக்கூடிய பேனர், அது மட்டும் இல்லாமல் அந்த இதயக்கனி போஸ்டர் அப்படி சொல்லக்கூடிய ஒவ்வொரு இதுவும் அவர்கள் உற்சாகமாக வரவேற்பதற்கு அவ்வளவு அருமையாக ஒரு உற்சாகத்தை ஊட்டக்கூடியமாக அந்த விதத்தில் அவர்கள் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்த படம் குறிப்பாக அந்த காலகட்டத்தில், அதாவது 75 காலகட்டத்தில் திரைப்படம் வெளிவந்து பல்வேறு போராட்டங்கள் எல்லா தொடர்பாக பல்வேறு வெற்றிகளை பெற்றுள்ளது. குறிப்பாக இந்த படமானது 1978ஆம் ஆண்டு டாஸ்கன் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்ட ஒரே இந்திய திரைப்படமாக இன்று விளங்கியுள்ளது. இந்த படத்தில் பாடல்களுக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்துள்ளார். அவருக்கு குறிப்பாக இந்த படத்தில் இன்பமே உந்தன் பெயர் தான் பெண்மையோ அப்படிங்கிற பாடலும், நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த 2 பாடல்களும் இன்று வரையும் பட்டி தொட்டி என்றும் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். தற்போதும் இந்த பாடல் தமிழகம் முழுவதும் அல்லாமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் ரசிகர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கு எல்லாமே இந்த பாடல்கள் எல்லோருடைய இதயங்களையும் இதயக்கனியாக ஒழித்துக் கொண்டுதான் இருக்கிறது. புதிதாக தற்போது இந்த படமானது டிஜிட்டல் முறையில் திரையிடப்பட்டாலும், தொடர்ந்து சென்னையில் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த படம் திரையிடப்பட்டாலும், சென்னையை பொறுத்தவரை ஏராளமான ரசிகர்கள் இந்த திரையரங்கு முன்பாக கூடி, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இளம் ரசிகர்கள், அதாவது அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 60 வயது கடந்தவர்கள் மட்டுமல்லாமல் தற்போது இருக்கக்கூடிய 20 வயது சேர்ந்தவர்கள் இந்த படத்தை காண்பதற்காக அவ்வளவு ஆர்வத்துடனும் தங்களுடைய தாத்தா பாட்டி பெற்றோர்களுடனும் கூடி இந்த திரையரங்களை காண்பதை பார்த்தா அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று தெரிவிக்கிறேன். மேலும் இந்த படம் திரையிடப்பட்ட அந்த நொடியில் திரையில் தன்னுடைய தலைவர் நான் என்ன செய்யக்கூடிய அந்த தலைவனை கண்டபோது உற்சாகம், அந்த அளவுக்கு ஒரு உற்சாகத்தை காண முடியாது என்று சொல்லும் அளவிற்கு தற்போது அந்த தலைவரை கொண்டாடி வருகின்றனர். அந்த பாடல் ஒலிக்கும் போது தருணத்தில் ரசிகர்கள் அவ்வளவு உற்சாகமாக, அதாவது இந்த தலைவரை நான் இப்பதான் காண துடித்திருந்தேன், எனக்கு திரையரங்கில் புதிதாக டிஜிட்டல் வடிவில் கொண்டு வந்து சேர்த்ததற்கு மிக்க மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பிரதிபலிக்கும் விதமாக அந்த பாடலும் சரி, அந்த அவருடைய முகத்தை சரி பார்த்து அவ்வளவு அற்புதமா அந்த ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். தொடர்ந்து இந்த படத்தை காண இன்னும் அது திரையிடப்பட்டு 10 நிமிடத்துக்கு பிறகு ஆனாலும் கூட தலைவனை திரையில் பெரிய திரையில் டிஜிட்டல் வடிவில் காண்பதற்காக இன்னும் ரசிகர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் அவர்களுடைய அந்த ரசிகர்களுடைய கொண்டாட்டமானது குறையாத அளவிற்கு தற்போது இந்த திரையரங்கில் நிறைந்து கொண்டுதான் இருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு ரீரிலீஸ் ஆகும் இதயக்கனி படத்தை ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள். இது தொடர்பான விரிவான நேரலை விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி சுந்தரம்.